வணக்கம். இன்றைக்கி திருவோணம் ஸ்பெஷல் ரெசிபியாக நம்ம இந்த 3 விதமானது பார்க்க போகிறோம். பீட்ரூட் பச்சடி, கேபேஜ் தோரன், இஞ்சி புளி. இதுதான் ரொம்ப பிரபலமாக செய்வாங்க. திருவோணத்துக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு பிடிச்ச ஐட்டம், நிறைய ஐட்டம் செய்வாங்க. அதில் இந்த 3 ஐட்டம் கண்டிப்பாக 3 அல்லது இந்த 2 ஐட்டம் கண்டிப்பாக அதில் இருக்கும். இது இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பீட்ரூட் பச்சடி, திருவோணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பீட்ரூட்டு தோல் சீவிட்டு, கழுவிட்டு, தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். நான் இப்போ இது தனியாக பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கிறேன். இது நல்லா ஒரு 3/4 வேக்காட்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஏற்றிட்டேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் கூட போதும். பச்சடி நம்ம பச்சையாகவும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த பீட்ரூட்டை இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இது தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா இதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதை அரைச்சதை இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சின்னதாக ஒரு சின்ன கேரட் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இதான் நம்ம எடுத்துருக்கிற அளவு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இதுலேயே கெட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதை அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த பீட்ரூட் கலவையில் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச இந்த தயிர், மசாலா, தேங்காய் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கலந்தாச்சு. உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்கள். இது ஏற்கனவே வேக வச்ச பீட்ரூட்டு தான். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வானலில் தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கருவேப்பிலை பச்சை நிறம் மாறாமல் இதில் ஊற்றிடணும், தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான திருவோணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அடுத்தது நம்ம இன்றைக்கி 3 டிஷ்ஷு பார்க்க போகிறோம் திருவோணம் ஸ்பெஷலில். இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது கேபேஜ் தோரன், கோஸில் தோரன் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 அளவுக்கு நான் கோஸு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லாமே கோட்டிங் ஆகிற அளவு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். எந்த பாத்திரத்தை அடுப்பில் ஏற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோன்னா அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு கிளறி வச்சுருக்குறோம். இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அந்த வேர்வை தண்ணியிலே நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த ஆவியிலே நல்லா வெந்துருச்சு. இப்படி வேகலைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கணும். நல்லா உதிரியாக பொலன்னு நம்ம கேபேஜ் தோரன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த காரம் தான் இதில் இருக்குது, பச்சை மிளகா காரம், அவ்வளோதான்.
இப்போ இதில் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி, கருவேப்பிலை கொத்தமல்லி இறக்கும்போது தூவி தாளிச்சி கொட்டியும் நம்ம நல்லா எடுத்து கிளறி விட்டுட்டு எடுத்தோம்னா கேபேஜ் தோரன் ரெடி. அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் பச்சடி செய்தாச்சு, கேபேஜ் தோரன் பண்ணியாச்சு. அடுத்தது இஞ்சி புளி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இது ஒரு 1/4 கப் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவரக்கட்டையில் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு நல்லா கசக்கி எடுத்துக்கிட்டு சக்கையை போட்டுடலாம். இப்போது இஞ்சி புளி செய்யறதுக்கு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம துருவி வச்சுருக்க இந்த இஞ்சி துருவலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். மூடி போடுங்க, அவ்வளோதான். வதக்கிக்கும், நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இந்த நல்லெண்ணெயிலே இந்த இஞ்சி துருவல் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இஞ்சி துருவல் நல்லா வதங்கிடுங்க இருக்குது. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அதே அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி துருவலுக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி துருவலும் பச்சை மிளகாவும் நல்லா சுருள வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு திப்பியை எடுத்துகிட்டு வெறும் புளி தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் இதில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல வந்து இஞ்சிக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிய வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த 2 மிளகா வந்து தாளிக்கும் போதே போடணும், அப்போ மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் 2 காஞ்ச மிளகா, வர மிளகா கிள்ளி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம். இதை வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெல்லம், நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, இது கூட நீங்கள் தாளிக்கும் போதே வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து இதில் அந்த எசன்ஸ் கருவேப்பிலை வாசம் வரும், அதுக்காக வேண்டி இதை போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி புளி ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. திருவோணம் ஸ்பெஷல் 3 ஐட்டம் நம்ம ஒரே வீடியோவாக போட்டிருக்கிறோம். இப்போ இது அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 திருவோணம் ஸ்பெஷல் ஐட்டம் போட்டிருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் ஏதாவது நிறைகுறை இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.